நாங்கள் இவ்வளவு பணம் கொடுக்குறோம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அந்த பேச்சு இருக்குல்ல, நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிற இந்த முன்வைக்கிறதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நாடு விடுதலை அடைந்து 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த நிதி பங்கீடு, நிதி பகிர்வு, நிதி சம்பந்தமான முடிவுகள், அதை அது மறு ஆய்வு, அப்புறம் திருத்தம், மற்ற எந்த பணியும் செய்யணுன்னாலும் எல்லா மாநிலத்துடைய நிதியமைச்சர்களுடைய ஒப்புதலோடு தான் அங்கே கூட்டங்கள் நடைபெறுகிறது, முடிவெடுக்கப்படுகிறது. கொடுத்த நிதி அப்படியே வருங்கிறதோ எல்லா மாநிலங்களுடைய நிதியமைச்சர்களின் ஒப்புதலோடு தான் நடக்குது. ஆமாம், கூட்டம் மீட்டிங் நடக்குது ஒவ்வொரு முக்கியமான. இங்க தமிழ்நாட்டு நிதியமைச்சர்கள் கலந்துருக்காரு, தமிழ்நாட்டு நிதி கலந்துட்டு அங்கே சரிதான்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டுட்டு மினிட்ல கையெழுத்து போட்டு தான் எல்லா மீட்டிங்கும் அப்படி தான் நடக்கிறது. இல்லை, எல்லா மீட்டிங்கும் அப்படி தான் நடக்கிறது. அதுக்கு எல்லா ஆதாரங்களும் இருக்கிறது. நான் ஒன்றும் இதெல்லாம் சொல்லலை. இல்லை, ஆகையினால முடிவெடுக்க வேண்டிய இடத்துல நிதியமைச்சர்கள் இருக்காங்க, அவங்க ஒப்புதலோடு தான் எல்லாம் நடக்கிறது. ஆனால் வெளியே கொடுத்ததே எனக்கு திருப்பி வரும்னு வராது. கொடுத்தது திருப்பி வராது. சரி, மத்திய கொடுத்தது அந்த அமௌண்ட் அப்படியே திருப்பி வரும்னு எதிர்பார்க்கறது. அதைத்தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது இதெல்லாம் எந்த மத்திய அரசு இப்போ நாங்க நிறைய மோடி தலைமையிலான அரசாக இருந்தாலும் சரி, மன்மோகன் சிங் தலைமையிலான அரசாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் தான் பேமெண்ட் எல்லா மாநிலத்துக்கும். அந்தந்த மாநிலத்தினுடைய வருவாய், அந்த மாநிலத்தினுடைய மன்மோகன் சிங் அரசு, நரேந்திர மோடி அரசு. ஆனா இப்பந்தானே வலுவாக நாங்க நிறைய கொடுக்கிறோம், ஆனா எங்களுக்கு குறைவாக. அந்த லாஜிக் தப்புன்றேன். அந்த லாஜிக்கே தப்பு. நிறைய கொடுக்கறேன், கூட கொடுக்கறேங்கிறது கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளில. அப்ப இதுக்கு முன்னாடி பாலிசியை மாத்தணும்னு பார்லிமென்ட்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துங்க. கொடுத்ததை விட அதிகமா வந்துச்சா இல்ல இப்ப குறைவா வந்துச்சா? அதை எப்படி சார் கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்க முடியும்? வருமானம் இல்லாத மாநிலம் இருக்கிறது, மக்கள் தொகை அதிகமாக இருக்கும், அங்கே கட்டமைப்புகள் இல்லாமல் இருக்கும், பாதிக்கப்பட்ட எல்லாத்துக்கும் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் தானே மத்திய அரசு செயல்பட முடியும். ஒரு தகப்பன் 4 பேர்ட்ட 4 பிள்ளைகள் பழிவாங்கப்படுகிறது மாநிலங்கள் அப்படிங்கிற குரல் அதிகமாக ஒலிக்குது. அது இந்த லாஜிக் தேசிய கண்ணோட்டம் இருந்தால், தேசிய பார்வை இருந்தால், யாராக இருந்தாலும், எம்பியாக இருந்தாலும் சரி, அவங்க கனிமொழியாக இருந்தாலும் சரி, இன்னும் எந்தெந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, தேசிய பார்வை இருந்தால் அந்த வார்த்தையே தவறு. அந்த வார்த்தையே என்ன? அந்த வார்த்தை எங்க பேசணும்? பார்லிமெண்ட் கூட்டத்தில் பேசணும். பேசி இந்த மாதிரி இந்த லாஜிக் தப்பு, இந்த பாலிசி தப்பு, இந்த பிரின்சிபல் தப்பு. எங்களுக்கு 2300 கோடியை கொடுத்ததுக்கு எங்களுக்கு இவ்வளவுதான் வந்திருக்கு, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, இது ஜாஸ்தி வரணும், இதுக்கு தகுந்த மாதிரி பாலிசியை மாற்றுங்க, பாலிசியை மாற்றி ஃப்ரேம் பண்ணுங்கன்னு அப்படி சொல்ல வேண்டிய இடத்துல விட்டுட்டு சதா நாங்கள் கொடுக்க வரல, 100 ரூபா கொடுத்தா 20 ரூபா, 1 ரூபா கொடுத்தா 26 பைசா வருது, இதெல்லாம் 26 வருது, 1 ரூபாயில 50% நேரடியாக போயிருது, மாநிலத்துக்கு நேராக போயிருது, அடுத்த 40% வருது. இது ரெண்டும் சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க கவனிச்சிருப்பீங்க. அவர் எவ்வளவு நிதி ஒவ்வொரு துறைக்கு வருது, நாங்க கேட்டது எங்கெல்லாம் கொடுக்கல அப்படிங்கறத ஒவ்வொரு விஷயமா வரையறுத்து சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு தெளிவான பதில கொடுத்துடலாம்ல. அவங்க கேட்கிறதே தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் தானே. கேட்கிற தவறுங்கிறது இல்ல, அதாவது ஒரு தகுதிக்கு அந்த தகுதியில உட்கார்ந்து நமக்கு எல்லாம் தெரிஞ்சு பார்லிமெண்ட்ல எல்லா எம்பிக்கள்னா யாரு? எம்பிக்கள்னா வானத்துல இருந்து மாநிலங்கள்ல இருந்து மாநிலங்கள் 28 + 9 யூனியன் டெரிட்டரியை சேர்த்து எல்லா மாநிலத்திலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களால தான். அதில் அதிகப்படியான எம்பிக்கள் எந்த கட்சியில் இருக்காங்களோ அவங்க பிரதமராக இருக்காரு. இங்க மாநிலத்துல சட்டமன்றமும் இருக்கு, இல்ல நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மள பேசுறதை விட நமக்கு தெரிஞ்சதை விட 1000 மடங்கு இந்த எம்பிக்களுக்கு தெரியும். ஏன்னா அங்க சபையில டெய்லி இருக்காங்க, அதனுடைய அவை நடவடிக்கைகள் தெரியும், முடிவுகள் எப்படி எடுக்கப்படுதுன்னு தெரியும், பாலிசி எப்படி ஃப்ரேம் பண்ணப்படுதுன்னு தெரியும். எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு நாங்க 100 ரூபா கொடுத்தேன், 20 ரூபா தந்தாங்க, 50 ரூபா தரல, 30 ரூபா தரலன்னு இந்த வாதம்லாம் தெரிஞ்சிட்டே பேசுறாங்க. தெரியாம பேச மாட்டாங்க. தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது சார். தெரிஞ்சிட்டே பேசணுங்கிற என்ன தேவை வந்துச்சு? என்ன தேவை? மத்திய அரசு குறை சொல்லணும். மத்திய அரசு எதையாவது டெய்லி குறை சொல்லிட்டு இருக்கணும். மத்திய அரசு மேல களங்கம் கற்பிக்கணும். மத்திய அரசை மக்கள் புறந்தள்ளணும். மத்திய அரசை பார்த்தாலே அலர்ஜி வரணும் மக்களுக்கு. இதுக்கு என்னென்ன செய்யலாங்கிறத டீம் ஒர்க் பண்ணி எல்லாத்துலையும் கொடுத்து சில பத்திரிகைகள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுதான் நடக்குது. எல்லாம் பேசிட்டு தான் சார் இருக்காங்க. அதனால மக்களுக்கு இப்ப அது எடுபடாது. நேரடி வரி அதிகம் கொடுக்கிற மாநிலமும் தமிழ்நாடு தான். மறைமுக வரி கொடுக்கிற மாநிலமும் வாதத்தை நான் என்ன சொல்றேன்னா, கொடுக்கிறது அதிகம் தான். எல்லாத்தையும் கூட இருக்கலே கம்மியா கொடுப்பீங்க, வேடிக்கை பார்ப்பாங்களா நீங்க சொல்றீங்கல்ல? அது எங்க பேசணும்னா பார்லிமெண்ட்ல பாலிசியை ஃப்ரேம் பண்றதுக்கு பேசணும். நீங்க சதா இத பேசிக்கிட்டு என்ன
நிதி கமிஷன் என்ன ரெக்கமெண்ட் பண்றோ அதை கொடுத்துட்டு இருக்காங்க. அதை மட்டும் அதில் தப்பா கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். நிதி கமிஷன் பரிந்துரையின்படிதான் 50% கேக்குறாங்க. நிதி கமிஷன்ல 50% கொடுத்துட்டாங்களா சார்? ஜிஎஸ்டில 50% நேரடியா போயிருது சார். இல்ல சார் என்ன சார் ஜிஎஸ்டி எங்க சார் 50% கொடுக்கறாங்க? திமுக சொல்றது அத்தனை பொய். 26 ரூபாயில 26 பைசா வரது பொய். நான் நிரூபிக்கிறேன். பொய். ஜிஎஸ்டி ஸ்ட்ரைட்டா 50% எங்க சார் 50% போகுது? போயிருது. இல்ல நீங்க மறக்க முடியாது. நீங்க செக் பண்ணிக்கங்க. டைரக்டா போயிருது. பலமுறை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லிருக்காங்க இத. எந்த ஃபைனான்ஸ் யார்? நிர்மலா சீதாராமன். ஆமா, அவங்க சொல்லாம வேற யார் சொல்லுவா? வேற யார் சொல்லுவா? என்ன நீங்க பேசுறீங்க? நீங்க சொல்றது இந்த நாட்டோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்றதா? அதனால நீங்க கண்டதெல்லாம் பேசாதீங்க தயவு செய்து. 50% ஸ்ட்ரைட்டா போயிடுது. அதை எடுத்துக்கிறது இல்ல. அடுத்த 50% 40% மாநிலத்துக்கு போறது. அதத்தான் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இப்படி இல்ல, நீங்க கொடுக்காதனால 32% தமிழ்நாட்டினுடைய கடன்ல 32% மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கான முறையான நிதியை கொடுக்காதனால ஏற்பட்டிருக்கிற இழப்பு அப்படின்னு சொல்றாரு. அதாவது தமிழ்நாடு கடன் மாநிலமா இருக்கு அப்படிங்கிறது காரணம் மத்திய அரசு. நம்பர் 1 ஸ்டேட் தமிழ்நாடு தான் இன்னைக்கு அதிகப்படியா 10 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் குஜராத் மாதிரியோ மற்ற மாநிலத்து மாதிரியோ சாராய வருமானம் கிடையாது. ஆகையினால அப்ப யாருக்கு அதிகமா தரணும்? நீங்க சொல்ற வாதத்திலே வாங்க. நீங்க பேசும்போது 10 லட்சம் கோடி யாருக்கு அதிகமா தரணும்? நீங்க மாத்தி பேசுறீங்க. பேசும்போது சொல்லுங்க. நீங்க பேசும்போது சொல்லுங்க. 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இங்க வந்து வருமானமே அரசாங்கத்தினுடைய ஓன் இன்கம்மே 76% வருது. அரசாங்கத்தினுடைய ஓன் இன்கம் 76% செலவுக்கு அதில் வருது. ஆகையினால இவங்க வந்து எப்படி என்ன செலவு பண்ணுறாங்க, என்னென்னலாம் பண்ணுறாங்கங்கிறத இவங்க தான் விளக்கம் கொடுக்கணும். நான் அதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், மத்திய அரசாங்கம் செயல்படுறது நிதியெல்லாம் ஃபினான்ஸ் கமிஷனுடைய அட்வைஸ் பிரகாரம் தான் பேமெண்ட் எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கப்படுது. ஃபினான்ஸ் கமிஷனுடைய அட்வைஸ் தான் சார். ஆனா மாநிலங்கள் கேட்கறாங்க இல்லையா, அதை பரிசீலனை செய்யணும். அது எங்க எடுக்கணும்? பஸ் ஸ்டாண்ட்ல பர்சத்தை வச்சு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் தேடினா என்ன சார் கிடைக்கும்? பார்லிமெண்ட்ல கூட்டம் நடக்கும் போது பாலிசி இந்த ஏற்கனவே இருக்கிற பாலிசி தப்பு, அந்த பாலிசியை மாத்தணும், அந்த பாலிசியை மாத்தி ஃப்ரேம் பண்ணுங்க, நாங்க இவ்வளவு கொடுக்கிறோம். திட்ட கமிஷன் தமிழர் விரோதமா இருக்கு, அதை மாத்தணுங்கிற கோரிக்கையை குமார் சார் வைக்கிறாரு. அப்படிதானே சார்? இல்ல அப்படிதானே சார்? எதுவா இருந்தாலும் அவர் சொல்றாரு. எதுவா இருந்தாலும் பார்லிமெண்ட்ல கூடி விவாதிக்கிற நேரத்தில் அதை பத்தி விவாதிக்கணுமே தவிர, பொழுது விடிஞ்சா எங்களுக்கு தரல 1 ரூபா கொடுத்தா 26 பைசா தராங்க, பொய்யான தகவலை ஆணித்தரமா சொல்றாங்க. அதுதான் சட்டப்பேரவையிலிருந்தே துவங்குறாங்க. அந்த மாநிலத்திற்கு வரல அப்படிங்கிறது தான் மாநில சட்டப்பேரவையிலிருந்தே துவங்குறாங்க. இது அடுத்து பாராளுமன்றத்தில் வரைக்கும். ஒரு சின்ன உதாரணம் சார், நேற்று கூட்டம் நடந்தது. அது இப்பவே ஸ்பீடு பண்ணாலும் 36 தான் 2036 தான் அந்த டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், மக்கள் தொகை கணக்கெடுக்க இருக்கட்டும், எல்லாமே அப்பதான் அதுக்கு முடிவு வரப்போகுது. அது ஒரு பெரிய சிக்கல் வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்ன ஒரு பிரளயத்தை உண்டு பண்ணி மக்கள்கிட்ட ஒரு மத்திய அரசுன்னா ஒரு ஓஹோ தமிழக மக்களுக்கு எதிரான அரசாங்கம் இருக்கு அப்படிங்கிறது தெரியாதா? வரி கட்டணம் தெரியாதா சார்? பண்ணிட்டு இருக்கணும்னு நினைக்குது ஒரு அரசாங்கம். வரி கட்டணத்துக்கு பெட்ரோல் போறணும் தெரியாதா? இந்திய ஹிஸ்டரியில இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் பண்ணதே கிடையாது. இல்ல தமிழ்நாடு மட்டும் இல்லையே, தெலுங்கானா முதலமைச்சர் வராங்க, கேரளா வந்திருக்காங்க சார். இவங்க கூப்பிட்டதுனால ஒரு அடுத்த முறை வந்து சாப்பிட்டு பேசிட்டு போயிருக்காங்க, பிரேக்ஃபாஸ்ட் அது கூட்டிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். புலிக்கு பயந்தவங்க எல்லாம் என் மேல வந்து படுத்துக்குங்கன்னு சொல்ற கதை தான் அது. புலிக்கு பயந்தவங்க அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? இல்ல அடுத்த மீட்டிங் அடுத்த மாநிலங்கள்ல அது நடக்கட்டும், நடந்துகிட்டே இருக்கட்டும். அரசாங்கத்துக்குள்ள ஒரு அரசாங்கத்தை உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. உருட்டட்டும் மக்கள் பார்த்து இப்படியே இது ஆரம்ப காலத்துல இருந்து பண்ணித்தானே 82ல 2 சீட்ல ஆரம்பிச்ச பாஜக இன்னைக்கு 20 மாநிலத்தை பிடிச்சிருக்கு. இந்த எந்த காரணத்துக்காக இந்த பிரளயத்தெல்லாம் உண்டு பண்றாங்களோ அந்த காரணத்தை மக்கள் புரிந்து கொண்டார்கள். இன்னைக்கு மாநிலங்களை ஒரு பதற்றமான சிச்சுவேஷன்ல வைக்கிற மாதிரி இல்ல. யார் வைக்கிறா? தெளிவா சொல்லிடலாம். ஒரு அரசே ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய அரசே மத்திய அரசு சதா சார் கருணாநிதி அவர்கள் விட சிறந்த தலைவர் இருக்க முடியுமா நம்ம நாட்டில்? எம்ஜிஆர்
ஜெயலலிதா எல்லாருமே மத்திய அரசை அனுசரிச்சு தான் இருந்திருக்காங்க. நம்ம நாட்டுக்கு நம்ம மக்களுக்கு எதிர்த்து நல்லதை போராட வேண்டிய நேரத்துல நல்லதை போராடினாங்க நல்லதை சார். நல்லதை சரி. செய்யணும் அதெல்லாம் அப்படின்னா மன்மோகன் சிங், மத்திய அரசோட வாஜ்பாய் எல்லாரையும் அனுசரணையா கதற இருந்து நம்ம வச்சுட்டு காரியத்தை அதெல்லாம் சாதிக்க சரி. வைக்கிறது தான் லாஜிக். ஆனா சரி. இது போராடி என்னத்தை சாதிக்க போறீங்க? சரி, போராடி தொடர்ந்து ஒண்ணும் பேச- சாதிக்க முடியாது. தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய மக்களுக்கு இடைவேளைக்கு தான் பாதிப்பு. அதனால்